Hi guys. ஹாய் கைஸ், நான் பேசுகிறது கேட்குதா? கேட்டால் ரிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் சொல்கிறேன். தென் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா அதுவும் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். விசிபிளாக இருக்குது அப்படின்னா லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, ஃபைன். லெட்டர்ஸ்லாம் விசிபிளாக இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் மேலே வச்சு காட்டினா விசிபிளாக இருக்குமா பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் டிஸ்கஷன் பண்ண போயிடலாம். ஐ ஹோப் உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லை அப்படின்னா வந்து மெசேஜ் போடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின்ஸ். ஃபாலோயிங் ஆர் யூஸ்டு ஃபார் பார்ட்டிக்கல் சைஸ் அனலைசிஸ். இதில் எதெல்லாம் பார்ட்டிக்கல் சைஸ் அனலைஸ் பண்ண யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு கொஷின்ஸ் இருக்குது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கவுண்டர் பெட் N2 அப்சார்ப்ஷன், XRPD, HIAC கவுண்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் பேஜ்லேயே இதுதான் வந்து படிச்சிருப்போம். லைக் பார்ட்டிக்கல் சைஸ் மெத்தட் அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோஸ்கோபி, சீவிங், செடிமெண்டேஷன், கண்டக்டிவிட்டி. இதில் இந்த கண்டக்டிவிட்டி மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் கரண்டர், HIAC இதெல்லாமே வந்து வருது. ஸோ கவுண்டர் கரண்டர், HIAC இது ரெண்டுமே பார்ட்டிக்கல் சைஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம கிளிக் பண்ணோம். PNC ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தலாம். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்டு ஷியர் ரேட்டு. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் விஸ்கோமீட்டர் தான் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஷியர் ரேட்டுக்கு வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இது அல்ட்ராசோனிஃபையர் வந்து எக்ஸ்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அசீலா கோட்டா வந்து கோட்டிங்காக வந்து யூஸ் பண்ணுவோம். சில்சோனேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ட்ரை கிரானுலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் விஸ்கோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து கொலாய்டு பார்ட்டிகல்ஸ் ஹாவ் டேஷ் டைப் ஆஃப் ரியாலஜி. நியூட்டனியன் ஃப்ளோ, சூடோபிளாஸ்டிக், நான் நியூட்டனியன் ஃப்ளோ, டைலியன்ட். இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கொலாய்டு பார்ட்டிகல்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நியூட்டனியன் ஃப்ளோவில் தான் வந்து இருக்கும். நான் நியூட்டனியனில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து வரும். பிளாஸ்டிக், சூடோபிளாஸ்டிக், டைலியன்ட்லாம் வந்து வரும். அதில் தானே நம்ம படிப்போம் ஃபாக்குலேட்டட், டிஃபாக்குலேட்டட் எல்லாம். ஸோ ஆன்சர் வந்து நான் நியூட்டனியன் ஃப்ளோ. ஓகேவா? அடுத்து பெட்டிங் ஏஜெண்ட் ஹேஸ் டேஸ் HLB வேல்யூ. HLB வேல்யூ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இதில் படிச்சிருப்பீங்க HLB ஸ்கேல்னு சொல்லிட்டு. அதில் வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? பெட்டிங் ஏஜென்ட்டோட கொஷின் கேட்டிருக்காங்க. HLB ஸ்கேலில் வெட்டிங் ஏஜென்ட்டுக்கு என்னென்னா 7 to 9 வெட்டிங் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட்டுக்கு. மீதி இருக்கிறதெல்லாம் படிச்சுப்பீங்க. ஸோ இதுக்கூட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 7 to 9. இதே 1 to 3னா வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபார்மிங் ஏஜென்ட். ஏன்னா 1ன்னு வருதா, 1னா வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏ ஃபார் ஆன்டி ஃபார்மிங் ஏஜென்ட். அடுத்து 3 to 6க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் இன் ஆயில் டைப் எமல்ஷன். இப்போ 3 வந்து இப்படி இருக்கா, அது அப்படியே திருப்பி போட்டோம்னா இப்படி வாட்டர் இன் ஆயில் டைப் எமல்ஷன்.
அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 8 to 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ஸோ ஆயில் பை வாட்டர், ஆயில் இன் வாட்டர் டைப் எமல்ஷன் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து காஸ்ட் கம்ப்ரசபிலிட்டி இண்டெக்ஸ் கிவ் அன் ஐடியா அபவுட். காஸ்ட் கம்ப்ரசபிலிட்டி இண்டெக்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இது மட்டுமா யூஸ் பண்ணுவோம்? காஸ்ட் கம்ப்ரசபிலிட்டி, ஹாஸ்னர் ரேஷியோ ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இது 3 யூஸ் பண்ணுவோம். காஸ்ட் கம்ப்ரபிலிட்டியில் கொஹன்சி ஆஃப் த பவுடரும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி போத். 7th ஒனுக்கு ஆப்ஷன் என்ன சொல்லியிருந்தேன்? ஆப்ஷன் 7 to 9 ஆப்ஷன் சி. 5th ஒனுக்கும் ஆப்ஷன் சி போத். அடுத்து 6th ஒன்று, which of the following is a derived property of powder? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். which one of the following are derived property of powder? இப்போ ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி, டிரைவ்டு ப்ராப்பர்ட்டின்னு 2 இருக்குது. இப்போ டிரைவ்டு ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃப்ளோ பற்றி படிக்கிறதெல்லாம் டிரைவ்டு ப்ராப்பர்ட்டி. ஃப்ளோ ஆஃப் பவுடர்ஸு, இல்லைனா வந்து போரோசிட்டி, அப்படி இல்லைனா பல்கினஸை பற்றி படிக்கிறது. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்க் டென்சிட்டி ஆப்ஷன் சி. அடுத்து 7th ஒன், ஃபாலோயிங் இஸ் நாட் தி மெத்தட் ஃபார் டிட்டர்மினேஷன் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பார்ட்டிகல்ஸ். எது வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பார்ட்டிக்கலை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது அப்சார்ப்ஷன் மெத்தடும் சரி, ஏர் பெர்மியபிலிட்டி மெத்தடும் சரி, இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். பெட் மெத்தடும் யூஸ் பண்ணுவோம். மெர்க்குரி டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது நம்ம எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா, லைக் இங்கே பாருங்கள், சர்ஃபேஸ் ஏரியா டிட்டர்மினேஷனில் அப்சார்ப்ஷன் மெத்தட், ஏர் பெர்மியபிலிட்டி மெத்தட் இது ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரியுது. ஏன் கொலாய்டு வந்து நான் நியூட்டானியன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா, வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து நியூட்டானியன் ப்ளஸ் பிளாஸ்டிக்கு, சூடோ பிளாஸ்டிக், டைலியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப் ஆஃப் ஃப்ளோ வந்து நம்ம படிச்சிருப்போம். பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் ஃப்ளோ வந்து படிச்சிருப்போம். நியூட்டானியன்கிறது வந்து தனி, நான் நியூட்டானியனுக்கு கீழே தான் வந்து பிளாஸ்டிக், சூடோ பிளாஸ்டிக், டைலியன்ட் அப்படி சொல்லிட்டு வரும். இப்போ நியூட்டானியன்கிற இதில் பார்த்திங்கன்னா வாட்டர், கிளிசரின், பென்சின் இந்த மாதிரி நார்மல் லிக்விட் சப்ஸ்டன்ஸ் தான் வரும். அதே பிளாஸ்டிக், சூடோ பிளாஸ்டிக், டைலியண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபாக்குலேட்டட் சஸ்பென்ஷன், டீஃபாக்குலேட்டட் சஸ்பென்ஷன்ஸ், பாலிமர்ஸ் இதெல்லாம் வந்து வரும். ஸோ ஃப்ளாக்குலேட்டட், டீஃபாக்குலேட்டட்னாவே தெரியும், அதுக்குள்ளே வந்து அந்த சஸ்பென்ஷனுக்குள்ளே வந்து சின்ன சின்னதாக வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து செடிமெண்ட் ஆகும், மிதந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அதை கொலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் அந்த ட்ரிக்கை வச்சு தான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 8th கொஷின். 7th வந்து ஆன்சர்னா மெர்க்குரி டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். அடுத்து 8th கொஷின், ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு தி ஏர் பெர்மியபிலிட்டி மெத்தட். இதில் எது வந்து ஏர் பெர்மியபிலிட்டி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நோய்ஸ் கார்மேன் ஈக்குவேஷன் தான் வந்து ஏர் பெர்மியபிலிட்டி மெத்தட். இதே வந்து கெல்வின்ஸ் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போர் சைஸ் டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கெல்வின்ஸ் டெம்பரேச்சர் ஸ்கேல் அப்படிலாம் கூட நம்ம படிச்சிருப்போம். அதுக்கான மெத்தடு. இது ஸ்டோக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் எதுக்கு என்னது? கோயினிஸ் கார்மேன் ஈக்குவேஷன். இது வந்து குரூப்பில் நான் சென்ட் பண்ணியிருக்கேன், இந்த புக்கோட PDF. தனியாக வேணால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து கெல்வின் ஈக்குவேஷன் எதுக்கு ரிலேட் ஆகும்? நான் இப்போ தான் சொன்னேன், போர் சைஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கான மெத்தடுன்னு சொல்லிட்டு. அடுத்து 10th கொஷின், ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்ட் ஆஸ் மெஷரிங் ஆஃப் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் பவுடர். இது எது வந்து ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் பவுடர் மெஷர் பண்ண யூஸ் பண்ண மாட்டோன்னு கேட்குறாங்க. 3 இது நான் சொல்லிட்டேன், கம்ப்ரசபிலிட்டி இண்டெக்ஸ், ஹாஸ்னர் ரேஷியோ, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இது 3 யூஸ் பண்ணுவோம். பட் பல்க் டென்சிட்டி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. டேஸ் இஸ் அன் ஜ்விட்டர் அயானிக் சர்ஃபாக்டன்ஸ். இதில் எது ஜ்விட்டர் அயானிக் சர்ஃபாக்டன்ஸ்னு கேட்குறாங்க. ஜ்விட்டர் அயானிக்னாலும் ஒன்று தான், ஆம்பி அயானிக்னாலும் ஒன்று தான். அதுக்கு ஆன்சர் வந்து லெத்திச்சின். இதே எஸ்எல்எஸ் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டயானிக். அதே வந்து லைக் ட்வின்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அயானிக். இதோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம படிச்சிருப்போம். இந்த இங்கே இருக்குது.
கேட்டயானிக் வந்து பார்த்திங்கன்னா சோடியம் லாரல் சல்ஃபேட் SLSன்னு சொன்னேன். ஆனியானிக்கு வந்து சென்ட்ரிமைடு. நான் அயானிக் வந்து பாலி ஆக்சி எத்திலீன் லாரல் ஈத்தர், அதாவது ட்வின்ஸு. ஆம்போலைட்டிக் அதான் ஜிட்டரிங் அயான். ஆம்போலைட்டிக் வந்து லித்திச்சின். ஓகேங்களா. அடுத்த கொஷின் வந்து போகலாம். ஃபாலோயிங் ஜெல்ஸ் ஷோ அண்ட் திக்ஸோட்ராபிக் பிஹேவியர். இதில் எந்த ஜெல் வந்து திக்ஸோட்ராபிக் பிஹேவியர் வந்து காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ச், பெக்டின், சிலிக்கா இது எதுவுமே காட்டாது. பென்டோனைட் மட்டும்தான் திக்ஸோட்ராபிக் பிஹேவியர் காட்டும். இது ஆன்டி திக்ஸோட்ராபிக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து படிச்சிருப்போம், இங்கே இருக்குது. ஆன்டி திக்ஸோட்ராபிக்னா மெக்னீஷியம், மேக்மா, இதுதான் வந்து ஆன்டி திக்ஸோட்ராபிக் படிச்சிருப்போம். பென்டோனைட் அதாவது திக்ஸோட்ராபிக்கில் 2 இருக்குது, பிளாஸ்டிக், சூடோ பிளாஸ்டிக். இதில் பிளாஸ்டிக் வந்து பென்டோனைட் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து சார்பிட்டன் எஸ்டர் யூஸ்ட் ஆஸ் அ நான் அயானிக் சர்ஃபாக்டன்ஸ். நான் அயானிக்கில் சார்பிட்டன் எஸ்டர், வெறும் சார்பிட்டன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ட்வின்ஸு. சார்பிட்டன் எஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா ஸ்பான்ஸு. இதுவுமே நாம் இங்கே படிச்சிருப்போம். ட்வின்ஸ் ஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம படிச்சிருந்தோம். வெறும் சார்பிட்டேட் மீன்ஸ் ட்வின்ஸ், பாலிசார்பிட்டேட் எஸ்டர்னா ஸ்பான்ஸு. ஸோ இதுக்கோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்ஸ். அடுத்து எ சர்ஃபாக்டன் எஸ் forming poor or non-dispersed in water at the room temperature will be having HLB. எது வந்து நான் டிஸ்பர்ஷன் இன் வாட்டர், தண்ணியில் வந்து டிஸ்பர்ஸ் ஆகாது, கரையாதுன்னு வச்சுக்கோங்க, இன்சால்யூபிள் இன் வாட்டர்னு வச்சுக்கோங்க. அது என்னென்னா 5. ஏன்னா நம்ம ஹெச்எல்பி ஸ்கேல் நம்ம படிச்சிருக்கோம். அதில் எதுலேருந்து வேல்யூ இருக்குது, 0லேருந்து 20 வரைக்கும் வேல்யூ இருக்குது. கீழே 20 போக 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 என்ன மெஷினை நான் சொல்லியிருக்கேன், எங்கள் பாக்ஸ்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். கீழே போக போக சாலிபிளைசிங் ஏஜென்ட், அதாவது ஹைட்ரோபில்லிக் ஏஜென்ட். மேலே இருக்கிறதுலாம் லிப்போபில்லிக் ஏஜென்ட். 0 to 8 வந்து லிப்போபில்லிக், 8 to 16 ஹைட்ரோபில்லிக். அப்போ லோவர் நம்பராக இருந்துச்சுன்னா லிப்போபில்லிக், லிப்பிட் சாலிபிள் ஆகும். ஸோ அதனால் வாட்டரில் டிசால்வ் ஆகாதது தான் லிப்போபில்லிக். அப்போ less than 5. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து 15. ஃபேஸ் இன்வென்ஷன் டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ கால்டு. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர். ஃபேஸ் இன்வென்ஷன்னா ஆயில் இன் வாட்டர் டைப் இருக்கும், இல்லை வாட்டர் இன் ஆயில் டைப் இருக்கும். இது அப்படியே சேஞ்ச் ஆகிறதா வந்து ஃபேஸ் இன்வென்ஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து 16th ஒன். ஃபஸ்ட் ஆர்டர் ஹாஃப் லைஃப் இஸ் ஈக்குவல் டு. ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம வந்து ஹாஃப் லைஃப்பில் வந்து 3 இருக்கும். ஹாஃப் லைஃப்பில் 3 இருக்கும். ஃபஸ்ட் 0 ஆர்டர் ஆஃப் லைஃப், ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃப் லைஃப், செகண்ட் ஆர்டர் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு 3 இருக்குது. 0 ஆர்டர் ஆஃப் லைஃப்க்கு என்ன வரும்னா A0 டிவைடட் பை 2K. இதே ஃபஸ்ட் ஆர்டர் ஆஃப் லைஃப்க்கு 0.693/K. இது நார்மல், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். செகண்ட் ஆர்டருக்கு 1/K ஆஃப் A. இது ஒரு பாக்ஸ் மாதிரி வரும், நிறையா புக்ஸில் இருக்கலாம், படிச்சிருப்பீங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து 0.693/K. ஆப்ஷன் சி தான் வந்து இதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 17th கொஷின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் டிரைவ்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் பவுடர். முன்ன தான் இங்கே இருக்குது பாருங்கள் கொஷின்ஸ், இதே தான் சேம் இங்கே கேட்டிருக்காங்க. இதோட டிரைவ்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் பவுடர் என்னென்னா போரோசிட்டி. நான் சொன்னால ஃப்ளோபிலிட்டிலாம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. தி ஸ்லோப் ஆஃப் ரியோகிராம் ஆஃப் பிளாஸ்டிக் ஃப்ளோ இஸ் கால்டு. ரியோகிராம் படிச்சிருப்போம், அதில் பிளாஸ்டிக் ஃப்ளோ. இதில் வந்து நியூட்டானியன், நான் நியூட்டானியன் ஃப்ளோ, அதுலேயே வந்து பிளாஸ்டிக் ஃப்ளோ, டைலியன் ஃப்ளோ எல்லாம் படிச்சிருப்போம். அதில் வந்து மொபிலிட்டி தான் வந்து பிளாஸ்டிக் ஃப்ளோவுக்கு வந்து வரும். இதை நீங்கள் வந்து ஃப்ளூயிடிட்டி எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூட்டானியன் ஃப்ளோவுக்கு வந்து வரும். ஹையர் ஈல்டு வேல்யூ இருந்தாலும் நியூட்டானியன் ஃப்ளோவுக்கு வந்து வரும். இன் கேஸ் ஆஃப் கொலைட்ஸ் particles in red gold solution increase in size. சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்னவா நடக்கும் அப்படின்னா கொலைட்ஸில் ப்ளூ கலராக வந்து சேஞ்ச் ஆகும். ஏர் பெர்மியபிலிட்டி மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் காமிச்சேன், முன்னாடியே காமிச்சேன். எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்பெசிஃபிக் ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, ஸ்பெசிஃபிக் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே. அடுத்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் வந்து கோர்ஸ் டிஸ்பர்ஷன். ஏன்னா அதோட சைஸ் வச்சு நம்ம வந்து சொல்லலாம்.
ஒவ்வொரு டிஸ்பர்ஷன் சைஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபார்ம் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும். கோர்ஸ் டிஸ்பர்ஷன் வந்து 0.5 மைக்ரான்ஸோட ஹையாக இருக்கிறது கோர்ஸ் டிஸ்பர்ஷன். இதோட எக்ஸாம்பிளில் தான் வந்து ஆர்பிசி வரும். இது கொலாய்டுனா 0.5 to 1 நானோமீட்டர். இது மாலிகுலர்னா லெஸ் தென் 0.1 நானோமீட்டர். ஓகேங்களா? which one of the following method ஆன்சர் வந்து இதுக்கு என்னது? கோர்ஸ் டிஸ்பர்ஷன். which one of the following method is used to determine the surface area of the particles? இப்போ செடிமெண்டேஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஃபாக்லேட்டட் டிஃபாக்லேட்டட் சஸ்பென்ஷனுக்கு மெயினாக வந்து யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஹைட்ரோமீட்டர் வந்து ஹைட்ரோஸ்கோப்பிக் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து கவுண்டர் கரண்டர் வந்து கண்டக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். முன்னாடி ஃபஸ்ட் பாக்ஸில் படிச்சிருக்கோம். அப்சார்ப்ஷன் மெத்தட் தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் டென்சிட்டி என்னது? போரோசிட்டி. போரோசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் டென்சிட்டி VB அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை நம்ம படிச்சிருப்போம். ஆர்டினரி இன்டர்ஃபேஷியல் டென்ஷன்ஸ் ஆர் டேஷ் தென் சர்ஃபேஸ் டென்ஷன்ஸ். இன்டர்ஃபேஷியல் டென்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ தண்ணிக்கு மேலே மிதந்துட்டு இருக்க டென்ஷனை நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவோம். உள்ளே இருக்கிற மாலிகுலர் டென்ஷனை இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இன்டர்ஃபேஷியல் டென்ஷனோட கம்மியாக வந்து இருக்கும். கைனமேட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னா என்னென்னா, இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபார்முலா, இங்கே இருக்குது. கைனமேட்டிக் விஸ்காசிட்டி வந்து ஒரு விஸ்காசிட்டி சொல்கிறதுக்கான ஒரு அஃபிஷியல் விஸ்கோமீட்டர், அது ஒரு எக்ஸ்பிரஷனு. அதோட ஃபார்முலா என்னென்னா அப்சல்யூட் விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். அதே தான் கொஷினு. அப்சல்யூட் விஸ்காசிட்டி இஸ் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் அட் ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சர். ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் பார்ட்டிகளோட சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னா πd². அடுத்து கொஷின் நம்பர் 27. மைக்கேல் விஸ்கோமீட்டர் வந்து என்ன டைப் ஆஃப் விஸ்கோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கப் அண்ட் பாப் விஸ்கோமீட்டர். இதே வந்து கப் அண்ட் பாப் எதுக்கு அப்படின்னா நான் நியூட்டனியனுக்கு. நியூட்டனியனில் 2 வரும். கெப்லரி விஸ்கோமீட்டர் வரும். கெப்லரியில் தான் ஆஸ்வால்ட் ஃபாலிங் ஸ்பியர் வரும். நான் நியூட்டனியனில் கப் அண்ட் பாப் கான்பிளேட் வரும். இதில் மைக்கேல் விஸ்கோமீட்டருங்கிறது கப் அண்ட் பாப் விஸ்கோமீட்டர். ஓகேங்களா? அடுத்து ஷியரிங் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ரெக்வயர்ட் டு பிரிங் அபவ் த ஃப்ளோ. ஏரியாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டருங்கிறது என்ன டைப் ஆஃப் ஃப்ளூயின்னு கேட்குறாங்க. நம்ம இங்கே படிச்சிருப்போம். நியூட்டானியனில் தான் வாட்டர், கிளிசரின், பென்சினில் வரும். பிளாஸ்டிக்கில் சஸ்பென்ஷன், ஃப்ளாக்லேட்டட் சஸ்பென்ஷன். சூடோ பிளாஸ்டிக்கில் பாலிமர்ஸ், டைலியண்ட்டில் டிஃபாக்லேட்டட் சஸ்பென்ஷன். ஸோ இப்போ வாட்டர் என்னது? நியூட்டானியன். வாட்டர் வந்து நியூட்டானியன். சஸ்பென்ஷன் ஃபாலோஸ் டேஸ் ஆர்டர் கைனெட்டிக். சஸ்பென்ஷன் வந்து என்ன கைனெட்டிக்கை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பேரண்ட் 0 ஆர்டர் கைனெட்டிக் தான் வந்து ஃபாலோ பண்ணும். ஹையர் தி ஹெச்எல்பி வேல்யூ ஆஃப் சர்ஃபாக்டன்ஸ். ஹெச்எல்பி வேல்யூ நான் சொன்னேன் 0 to 20 வரைக்கும் இருக்கும். ஹையராக இருந்துச்சு. கீழே மேலே இருக்கிறது லிப்போபிலிக் படித்தோம். கீழே இருக்கிறது அப்போ என்னது? ஹைட்ரோபிலிக். அப்போ ஹையர் வேல்யூ ஹைட்ரோபிலிக். when one of the reactant is present in such great excess, then the concentration may be considered constant or nearly to the reaction is said to be. இப்போ ஒரு 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர்னு இருக்குது. அதில் வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பட் ரியாக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்பேரண்ட் 0 ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். பிங்க்ராம் பாடிஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ளோ வந்து ஃபாலோ பண்ணால் பிளாஸ்டிக் ஃப்ளோக்கு இன்னொரு பேர் இருக்குது பிங்க்ராம் பாடிஸ். அதே சூடோ பிளாஸ்டிக் இன்னொரு பேர் இருக்குது ஷியர் தின்னிங். டைலியண்ட்டுக்கு இன்னொன்று இருக்குது ஷியர் திக்கனிங். இதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். தி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் தி வால்யூம் ஆஃப் பார்ட்டிகல்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லி ஃபஸ்ட்டே நம்ம இந்த பாக்ஸில் காமிச்சேன். கண்டக்டிவிட்டிக்கு கவுண்டர் கரண்டருக்கு பாருங்கள் ஈக்குவலன் வால்யூம் ஆஃப் டயாமீட்டரை மெஷர் பண்ணணும். ஸோ கவுண்டர் கரண்டர் அதுதான் வந்து ஆன்சர். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்சன் பிப்பட் வந்து விஸ்காசிட்டியை வந்து மெஷர் பண்ணும். கவுண்டர் கரண்டர் தான் பார்ட்டிக்கல் சைஸ் வந்து மெஷர் பண்ணும். பார்ட்டிக்கல் சைஸ் ரேஞ்ச் ஆஃப் கொலாய்டு டிஸ்பர்ஷன். இப்போ கொலாய்டு டிஸ்பர்ஷன்னா அதோட பார்ட்டிக்கல் சைஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ கொலாய்டுக்கு வந்து என்ன வரும்னா 1 நானோமீட்டர் டு
0.5 நியூமீட்டர் வந்து வரும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதே மாலிகுலர் சைஸ்க்கு நான் வந்து படித்தோம் லெஸ் தென் 1 நானோமீட்டர் அப்படி சொல்லிட்டு. இன்ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ் சச் அஸ் கோல்டு சில்வர் ஆர் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர். வாட்டரில் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் இந்த கோல்டு சில்வர்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஹைட்ரோபோபிக் இன் நேச்சர், ஏன்னா வந்து லிப்போபோபிக் இன் நேச்சர், ஏன்னா வந்து அது லிப்பிட்லேயும் கரையாது வாட்டர்லேயும் கரையாது அது இன்ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ்லாம். ஸோ லிப்போபோபிக் ஃபார்மில் தான் வந்து இருக்கும். அடுத்து டியோனாவி ரிங் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நாய்ஸ் ஒயிட்னிங் ஈக்குவேஷன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டேஷ் ஷேப்டு பார்ட்டிகல்ஸ் ஹேவ் தி மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா பெர் யூனிட் வால்யூம். எந்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான சர்ஃபேஸ் ஏரியா வந்து அந்த வால்யூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா ஸ்பெரிக்கல் ஆன்சர். ரோட்டோ விஸ்கோமீட்டர் இஸ் அ டேஷ் டைப் ஆஃப் விஸ்கோமீட்டர். இது வந்து ஸ்க்ளீரியேட்டட் டைப் ஆஃப் கப் அண்ட் பாப் விஸ்கோமீட்டர். ரோட்டோ விஸ்கோமீட்டர்னால் கப் அண்ட் பாப் விஸ்கோமீட்டரில் கொஞ்சம் ஸ்க்ளீரியேட்டட் டைப்பு. பல்கினஸ் வந்து இப்போ நம்ம ஒரு பவுடர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். பவுடர்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம பார்ட்டிக்கல் சைஸ் டிக்ரீஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பார்ட்டிக்கல் சைஸ் இவ்வளோ பெருசு இருக்கிறத கம்மியாக ஆக்குறோம். சின்ன பார்ட்டிக்கல் சைஸ் டிக்ரீஸ் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா ஒரு கோதுமை எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு கடைக்கு போயிட்டு நல்லா மாவாக அரைச்சி கொண்டு வரீங்க. அப்போ கொண்டு வரும்போது அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குமா டிக்ரீஸ் ஆகிருக்குமா? உங்களுக்கே தெரியும், இன்க்ரீஸ். With increased dispatcher from the spherical, the flowability, அந்த ஸ்பெரிக்கலாக இருக்கிற பார்ட்டிகல்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் போது ஃப்ளோயபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து டிக்ரீஸ். இது கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தாவே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா போரோசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம மெயினாக ஃபார்முலா தெரியணும். இங்கே போரோசிட்டிக்கான ஃபார்முலா வந்து இருக்குது. போரோசிட்டினா விவி டிவைடட் பை விபி. அதாவது நீங்கள் விபி இப்படிலாம் படித்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வேர்டிங்ஸாக வந்து பார்த்துக்கோங்க. போரோசிட்டினா வாய்டு வால்யூம் டிவைடட் பை பல்க் வால்யூம். இப்போ நமக்கு வாய்டு வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பல்க் வால்யூம் மைனஸ் ட்ரூ வால்யூம். ஸோ போரோசிட்டி ஈக்குவல் டு பல்க் வால்யூம் மைனஸ் ட்ரூ வால்யூம் டிவைடட் பை பிபி பல்க் வால்யூம். அதே தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். லைக் ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து நான் சால்வ் பண்ணி போட்டேன். உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன். இப்போ போரோசிட்டியா பல்க் வால்யூம் மைனஸ் ட்ரூ வால்யூம் டிவைடட் பை பல்க் வால்யூம். இவங்களே கொடுத்துருக்காங்க. பல்க் கொஷின் படித்து பார்த்துருப்பீங்க. பல்க் வால்யூம் என்ன 80.33. இதை ட்ரூ வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க 3 கிராம் பர் சென்டிக்யூப்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 கிராமை வந்து நம்ம வந்து மில்லிகிராமை கன்வெர்ட் பண்ணி சென்டிக்யூப் கன்வெர்ட் பண்ணும்போது 33.33 வரும். டிவைடட் பை மறுபடியும் பல்க் வால்யூம் 80.33. ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குன்னா 0.58 வந்து கிடைக்கும். கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா கிடைக்கும். லைக் நீங்களும் கால்குலேட் பண்ணலாம். ஆன்சர் வந்து 0.58. தி திக்ஸோட்ரோபி ஃபினாமினான் கேன் பி அப்ளை டு தி சிஸ்டம். திக்ஸோட்ரோபி ஃபினாமினான் எந்த சிஸ்டத்துக்கு அப்ளை ஆகும்னு கேட்குறாங்க. ஷியர் தின்னிங்கா ஷியர் திக்கனிங்கா? நமக்கு ரெண்டுமே தெரியும். ஷியர் தின்னிங்னா சூடோ பிளாஸ்டிக்னு சொன்னேன், ஷியர் திக்கனிங்னா டைலேண்ட்டுன்னு சொன்னேன். ஆனால் இவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்ஸோட்ராபி ஃபினாமினான். திக்ஸோட்ராபினா என்ன? ஜெல் சாலிட் ஜெல்லாக கன்வெர்ட் ஆகிறது தான் வந்து திக்ஸோட்ராபி. இதில் வந்து பிளாஸ்டிக் சூடோ பிளாஸ்டிக்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சூடோ பிளாஸ்டிக் சிஸ்டத்துக்கு தான் இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? ஷியர் தின்னிங்னு சொன்னேன். ஸோ ஆன்சர் இஸ் ஷியர் தின்னிங் சிஸ்டம். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து ஃப்ரைடே டிண்டல் எஃபெக்ட் இன் கொலாய்டல்ஸ் அக்யூர்ஸ் டியூ டு. டிண்டல் எஃபெக்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும். இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது, கொலாய்டு சொல்யூஷன் உள்ள பார்ட்டிகல்ஸாக இருக்குது அந்த தண்ணிக்குள்ளே. அதில் நம்ம லைட் அடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? உள்ளே வந்து ஸ்கேட்டர்ட் ஆகும் இல்லையா? ஸோ ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை தி கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். இதுதான் வந்து டிண்டல் எஃபெக்ட்.
அடுத்து which one of the following substance also proceed an antibacterial activity? இதில் எந்த சர்ஃபேக்டன்ஸ்க்கு ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா எல்லாமே சர்ஃபேக்டன்ஸ் தான். ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட். இது வந்து நம்ம மெடிக்கேட்டடாகவும் யூஸ் பண்ணுறோம். A solvent sheath is formed around the particles of the dispersed phase dash type of colloid system. இப்போ வந்து நம்ம ஒரு கொலாய்டு சிஸ்டம் வந்து எடுத்துக்கிறோம். அதில் வந்து லிப்போபில்லிக், அதாவது நல்ல ஒரு ஃபேட்டில் சால்யூபிள் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது சுற்றி வந்து ஒரு ஷீட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி எந்த பார்ட்டிகல்ஸை சுற்றி ஷீட் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்கன்னா லிப்போஃபில்லிக் பார்ட்டிகல்ஸை சுற்றி தான் ஷீட் வந்து ஃபார்ம் ஆகும். சூடோபிளாஸ்டிக் ஃப்ளோ இஸ் டைப்பிக்கலி எக்ஸிபிட்டட் பை. சூடோபிளாஸ்டிக் ஃப்ளோவில் என்னென்ன எக்ஸிபிட் ஆகுது அந்த பாக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். பிளாஸ்டிக்னா ஃப்ளாக்குலேட்டட், சூடோபிளாஸ்டிக்னா பாலிமர்ஸ், டைலியன்னா டிஃபாக்குலேட்டட். ஸோ சூடோபிளாஸ்டிக்கு பாலிமர்ஸ். ஸோ பாலிமர்ஸ் சொல்யூஷன் ஆன்சர். அடுத்து which of the following method is used டு அப்டைன் தி சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனை அப்டைன் பண்ணுறதுக்காக என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கெப்பலரி ரைஸ் மெத்தட் தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதே எக்ஸ்ரே வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்? பார்ட்டிக்கல் சைஸ்க்கு. அதே மாதிரி செடிமெண்டேஷனும் பார்ட்டிக்கல் சைஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது காரல் ஃபிஷர் மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த டைட்ரேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் கார்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் த பவுடர் இஸ் 10, வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி? கார்ஸ் இண்டெக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இதில் வந்து 5 to 15 இருந்துச்சு அப்படின்னா எக்ஸலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பாக்ஸ்லேயே இருந்துச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். 5 to 15 இருந்தால் எக்ஸலண்ட்டு. அதே வந்து குட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 to 16 வந்து இருக்குது. அதே போருக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 to 35 இருக்குது. வெரி போருக்கு 35 to 38 வந்து இருக்குது. நமக்கு கேட்டிருக்கிறதுக்கு 10 இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து எக்ஸலண்ட். One of the following ingredients improves the flow property of granules. எந்த ஃப்ளோ இன்க்ரீடியன்ஸ்க்கு வந்து ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுற தன்மை இருக்குது அப்படின்னா கிளைடண்ட்டுக்கு தான் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுற தன்மை இருக்குது. இதே எமோலியன்ட் அப்படின்னா இந்த ஆயில்மெண்ட் க்ரீமுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. பவுடர்ஸ் கிரானியூல்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏற்க எடுக்கிறது கிரானியூல்ஸ். லூப்ரிகன்ட் என்ன பண்ணும்? அந்த டையில் வந்து ஒட்டிக்காமல் வந்து தடுக்கும். சர்ஃபேக்டன்ஸ்னால் வந்து என்ன பண்ணும்? சர்ஃபேஸ் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைடண்ட். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்லாம் இருந்துச்சு அப்படின்னா 37க்கு வந்து ஆன்சர் சியா எது சொல்கிறீங்க? 37 போத் ஏ அண்டு பி. இல்லை 37க்கு வந்து ஆன்சர் வந்து சி கிடையாது, போத் ஏ அண்ட் பி கிடையாது. ஆப்ஷன் பி இந்த புக்கில் கொடுத்துருக்கு. இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் நான் படித்த வேணால் இன்னொரு தடவை ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். டியோனோவி ரிங் மெத்தட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு தான், இன்டர்ஃபேஷியல் டென்ஷனுக்கு தான். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு வந்து நாய்ஸ் ஒயித்தனிங் மெத்தட் அப்படி சொல்லி தான் வந்து படிச்சிருக்கேன். நீங்கள் வந்து போத் ஏ அண்ட் பின்னு சொல்கிறீங்க. சரி, நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த புக்கோட நேம் வந்து பியர்சன் புக்கு. லைக் ஆன்லைனில் நிறைய இடத்துல விற்குது. நான் படித்து இந்த புக்கில் தான் படித்து நான் பாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் உங்கள் எல்லாத்துக்கும் இதான் ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா அதில் நல்ல கண்டென்ட்டும் இருக்குது, புக் பேக் கொஷின்ஸும் இருக்குது, இயர் வைஸ் கொஷின்ஸும் இருக்குது, மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு மற்ற பேப்பர்ஸ் கொஷின்ஸும் இருக்குது. நைப்பர், கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட், ட்ரக் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் இந்த புக் பிடிஎஃப் நான் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேன். இந்த 37க்கு ஒரு தடவை குரூப்பில் செக் பண்ணிவிட்டு நான் அந்த மெசேஜ் வந்து போடுறேன். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து குரூப்பில் இப்போ மெசேஜ் வந்து ஆன் பண்ணி வைக்கிறேன். எல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்ளை பண்ணுங்கள். தென் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்து குரூப்பில் வந்து கேளுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Bye bye guys.